அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 5/7/2024 ஆனி மாதத்தின் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமையுடன் கூடி வரும் அமாவாசை. இந்த அமாவாசை நாளன்று நான் சொல்லக்கூடிய இந்த 10 பொருட்கள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அதையெல்லாம் வாங்கி உங்கள் வீட்டில் சமையலறையில் வையுங்கள். பணம் சேரும், பண தட்டுப்பாடு நீங்கும், வீண் விரை செலவுகள் குறையும், கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் கூடிவரும் நாள் முதல் சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு. இரண்டாவது தாந்திரிகத்தின் மூத்த பொருளான எலுமிச்சை. மூன்றாவது பனைவெல்லம். நான்காவது தேங்காய். ஐந்தாவது பூசணிக்காய். ஆறாவது ஏலக்காய். ஏழாவது கிராம்பு. எட்டாவது பட்டை. 9வது பிரியாணி இலை. 10வது மஞ்சள் கிழங்கு. இப்ப நான் சொன்ன இந்த 10 பொருட்களையுமே வாங்கி உங்க வீட்டுல சமையலறையில வச்சு உங்க வீட்டுல நீங்க சமையல் செய்வீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு தீபம் ஏத்தி வைங்க. ஒரு தாம்பூல தட்டுல இப்ப நான் சொன்ன பொருட்கள்லாம் வாங்கி இதுல எது உங்களுக்கு சாத்தியமோ, மறுபடியும் சொல்றேன், எது உங்களுக்கு சாத்தியமோ அதை மட்டும் வாங்கி ஒரு தாம்பூலத்துல வச்சு அடுப்பு திட்டுலயே, அதாவது நீங்க சமையல் பண்ணுவீங்க இல்லையா, அந்த இடத்துலயே ஒரு தீபம் ஏற்றி உங்க குலதெய்வத்தை மனதார நினைச்சு வணங்கிட்டு அதன் பிறகு அந்த பொருளை எடுத்து அதற்கதற்குரிய டப்பா வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல போட்டு வைங்க. பணம் மேல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதே போலவே நாளைக்கு பூஜை அறைக்கு தவறாம வலம்புரி சங்கு, தாமரை மலர் இது ரெண்டும் கிடைச்சது அப்படின்னா நாளைக்கு புதிதாக வாங்கி உங்க வீட்டுல பூஜை அறையில மகாலட்சுமி தாயாரை முன்னாடி வச்சு வழிபாடு செய்யுங்க. பணம் மேல பணம் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தவறாம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.